ராதாபுரம் பகுதியில் துப்பாக்கி கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? வாங்க விரிவா பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி சமூகரங்கபுரம். இந்த பகுதியை சேர்ந்தவர் நம்பி என்கிற அவருடைய மகன் அழகு, வயசு 42. இவர் அமிர்தசரஸ்ல மிலிட்டரியில வேலை பார்க்கிறாரு. இவரு தன்னுடைய பாதுகாப்புக்காக 2019ஆம் ஆண்டு பிஸ்டல் 32 என்ற ஒரு ரக துப்பாக்கிய 30 தோட்டாக்களுடன் வாங்கியிருக்கிறாரு. இந்த தோட்டாக்கள்ல 5 தோட்டாவை இவரு சோதனையா பயன்படுத்திட்டு மீதி இருந்த 25 தோட்டாவையும் அந்த பிஸ்டலையும் வீட்டுல ஒரு மரப்பலகையில வச்சு பத்திரமா வச்சுட்டு அவர் அமிர்தசரஸுக்கு திரும்பி போயிடுறாரு. டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி ஒரு முகமூடி கொள்ளையர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையில ஈடுபடுறாங்க. அவங்க வீட்டுல இருந்த பீரோ எல்லாத்தையும் உடைச்சி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகை பணம் இருக்கான்னு சொல்லி தேடும் போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதற்கு பதிலாக இந்த பெட்டி கிடைக்குது. இந்த பெட்டியை திறந்து பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள ஒரு பிஸ்டல் 32 ரக துப்பாக்கி இருந்திருக்கு. அதனோட 25 குண்டு, ஒரு பெரிய கத்தி இருந்திருக்கு. இதை பார்த்த கொள்ளையர்கள் சரி இதுவாது நமக்கு உதவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இது குறித்து ராதாபுரம் காவல்துறைக்கு ஒரு புகார் வருது. வீட்டுல இருந்த 32 ரக பிஸ்டலை கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு புகார் வருது. இந்த புகார் அடிப்படையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரு சிலம்பரசன் ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க. எதுக்காக இந்த தனிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, காணாம போனது ஒரு பிஸ்டல், அதாவது 25 தோட்டாக்களுடன் காணாம போயிருக்குது. இது யாரு கையில கிடைத்தா மிகப்பெரிய விபரீதம் ஏற்படும் என்பதற்காக இந்த ஒரு ஸ்பெஷல் டீமை அமைக்கிறாங்க. யார் தலைமையில ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அம்பாசமுத்திரத்துல இருக்கக்கூடிய டிஎஸ்பி சதீஷ்குமார் அவங்க தலைமையில, நாங்குநேரியில காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சாபுல் மீது, களக்காடு இன்ஸ்பெக்டர் கண்ணன், ராதாபுரம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், கூடன்குளம் சப் இன்ஸ்பெக்டர் கணபதி இவங்க தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு உதவியா தனிப்படையை சேர்ந்த ராதாபுரத்தை சேர்ந்த காவலர் 1, ஏர்வாடியை சேர்ந்த காவலர், அப்புறம் நாங்குநேரியில 2 காவலர், களக்காட்டுல 2 காவலர், இப்படியே இது ஒரு 6 பேர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டீம் ஃபார்ம் பண்ண பிறகு இந்த துப்பாக்கியை எப்படியாவது நம்ம விரைவா கண்டுபிடிச்சு ஆகணும். ஏன்னா இதனால வேற இந்த குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னக்கூடி இந்த குற்றவாளிகளை நெருங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீம் உட்கார்ந்து ஆலோசனையில ஈடுபடுறாங்க. முதற்கட்டமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குற்றவாளி லிஸ்டையும் அவங்க தேடி எடுக்கிறாங்க. தேடி எடுத்த பிறகு இந்த குற்றவாளிகள் எந்த நபர் இந்த சமூகரங்கபுரம் பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத டவர் லொகேஷன் பண்றாங்க. இந்த டவர் லொகேஷன்ல சிக்கிறவர் தான் அம்மாவாசைங்கிற ஒரு நபர். இந்த அம்மாவாசை அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே போலீசாருக்கு பொறி தட்டுது. இவன் தான் இந்த திருட்டுல ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி, பேரே வித்தியாசமா இருக்கு, இவன் தான் முக்கிய குற்றவாளியாக இருப்பான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவாசையை அவங்க பின்தொடர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவருடைய மொபைல் நம்பரை ட்ரேசர் பண்ணி பாக்குறாங்க. ட்ரேசர் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மாவாசை அவர் ஒரு 4 நபர்கிட்ட தொடர்ந்து பேசுறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இவர் பேசின நபர்களுடைய மொபைல் போன் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. அதனால போலீசாருக்கு சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. அவர்கள்ட்ட மேலும் மேலும் துருவி விசாரிக்கிறதுனாலதான் துப்பாக்கி எடுத்ததையும் அவங்க ஒத்துக்கிடுறாங்க. அந்த துப்பாக்கியும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே அவங்க புதைச்சு வச்சதையும் அவங்க பறிமுதல் பண்றாங்க. இந்த பறிமுதல் பண்ற துப்பாக்கியில மொத்தம் 25 தோட்டாக்கள் இருக்கணும் இல்லையா, அதுல வெறும் 22 தோட்டாக்கள் தான் இருக்கு, 3 தோட்டாக்கள் காணவில்லை. அப்ப இந்த 3 தோட்டாக்களையும் இவர்கள் எங்கேயாவது ஃபயர் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அந்த துப்பாக்கியை சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த துப்பாக்கியில இவர்கள் தோட்டாவை போடவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அந்த துப்பாக்கியில தோட்டா போடவே தெரியல. அதனால இவங்க அந்த துப்பாக்கியை பயன்படுத்தல. அப்ப 3 தோட்டா எங்க போச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த 3 தோட்டாவும் நாங்கள் வரும்போது வர்ற வழியில புல்லுல போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீசார் அந்த இடத்த போய் எல்லாமே சல்லடியா தேடி பார்க்காங்க. அப்போதும் அவங்களுக்கு அந்த 3 தோட்டா கிடைக்கல. திரும்ப இவங்களை விசாரிச்சு இவங்கள்ட்ட வேற எங்கெங்கெல்லாம் இந்த கொள்ளைகள் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே விசாரிக்கும் போது பல இடங்களில் அவங்க கொள்ளைகள் ஈடுபட்டது தெரிய வருது. அதுவும் ராதாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலுமே இவங்க கொள்ளைகள் ஈடுபட்டது தெரியுது. உடனடியாக அவங்கள்ட்ட இருந்து 164 கிராம், அதாவது 20 பவுன் தங்க செயினையும் அவங்கள்ட்ட போலீசார் பறிமுதல் பண்றாங்க. துப்பாக்கியையும் அவங்கள்ட்ட பறிமுதல் பண்றாங்க. பறிமுதல் பண்ணி இந்த அனைத்து குற்றவாளிகளையுமே ராதாபுரம் நீதிமன்றத்துல கொண்டு ஒப்படைச்சு அவங்க இன்னைக்கு பாளையங்கோட்டை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இந்த குற்றவாளிகள் இந்த குற்ற செயலை செய்த 12 நாட்கள் இந்த குற்றவாளிகள் அனைவருமே கச்சிதமாக பிடித்து போலீசார் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. 2வது இந்த குற்ற சம்பவத்துல இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு போலீசார் மிக மிக சாதுர்த்தியமான முறையில் சாமர்த்தியமாக
இந்த விசாரணைகள் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பது இந்த விசாரணையிலே நமக்கு பார்க்கும்போதே தெரிகிறது. மிக மிக ஒரு நுணுக்கமாகவும் அதே போல இந்த விஷயத்திலே ரொம்ப ஒரு மெனக்கெட்டு, அதாவது இந்த விஷயத்துக்காகவே அவர்கள் அல்லும் பகலும் இந்த விஷயத்தை பற்றி சிந்திச்சு அவர்கள் இந்த குற்றவாளிகளை கேப்சர் பண்ணிக்கிறாங்கிறது தெரியுது. மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த குற்றவாளிகள் எங்கே தங்கியிருந்தார்கள் என்று கேட்டீங்கன்னா, பரமேஸ்வரபுரம் என்கிற ஒரு கிராமத்துல இவர்கள் கொள்ளையடிக்கும் போது அவர்கள் ராதாபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெடுவாளி என்கிற ஊர்ல கலையரங்கத்துலதான் இதுல உள்ள திருடங்கள்லாம் தங்கியிருந்திருக்கிறாங்க. அவங்க மக்களோட மக்களா பழகி அந்த மக்களிடையே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தோட இருந்த மாதிரி ஊருக்குள்ள பழகிட்டு தான் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல நிறைய நபர்கள், இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் ராதாபுரத்துல நெடுவாளி, கூடன்குளம், கொத்தங்குளம் இந்த மாதிரியான ஊர்கள்ல கலையரங்கத்துல பல நாட்கள் படுத்திருக்கிறாங்க. பகல் நேரங்கள்ல இவங்க பைக்ல சிலிண்டர் ரிப்பேர் பாக்குறோம், சிலிண்டருக்குள்ள பேர் பார்ட்ஸ் நாங்க சேல்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா வீடுகளுமே அவங்க உழவு பாக்குற வேலையும் பாக்குறாங்க. பகல் நேரங்கள்ல எந்தெந்த வீடுகள் பூட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுறாங்க. இரவு நேரங்கள்ல அந்த வீடுகள்ல பூட்டை உடைக்கிற வேலையையும் அவங்க ஈடுபடுறாங்க. அதனாலதான் பொதுமக்கள் சந்தேகத்திற்கு இடமாக யார் இருந்தாலும் உடனடியாக அதை அவர்களை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். இதே போல கேஸ் ரிப்பேர் பார்க்கிறேன் இந்த மாதிரியான பொருட்கள் சேல்ஸ் கொண்டு வர்றவங்களிடம் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த விஷயத்தில் அருமையாக துப்பு துளக்கி குற்றவாளிகளை விரைவில் கைது செய்த அம்பாசமுத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், நாங்குநேரி இன்ஸ்பெக்டர் சாகுல் கபீர் சார் அவர்களுக்கும், களக்காடு இன்ஸ்பெக்டர் கண்ணன் சார் அவர்களுக்கும், ராதாபுரம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும், கணபதி நம்ம கூடங்குளம் சப் இன்ஸ்பெக்டர் கணபதி அவர்களுக்கும், இதனுடன் பயணித்த 6 காவலர்களுக்கும் இந்த பகுதி மக்களின் சார்பாக மட்டுமில்லாம தமிழக மக்களின் சார்பாக ஒரு ராயல் சல்யூட். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.